லக்ன ரகசியங்கள் பார்க்க போகிறோம். அது என்ன சார் லக்ன ரகசியம்? எல்லாம் ராசி பலன் தானே சொல்லுவாங்க. அதுனா லக்னம்னா, லக்னம் தாங்க உயிர். ராசி பலன்கள்ன்றது அது ஒரு ட்ரெண்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் லக்னம் வச்சு தான் எல்லா கால்குலேஷனும் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். அதுலேருந்து தான் உங்கள் திருமணமோ, வேலை வாய்ப்போ, பிஸ்னஸோ, கடனோ, உடல் நோயோ எதுவா இருந்தாலும் கால்குலேட் பண்ணுறது லக்னத்தை வச்சு தான். லக்னம் தான் நம்மளுடைய கர்மாலேருந்து எல்லாமே சொல்லுது. ஸோ ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குது. சரிங்களா? ஸோ உங்கள் லக்னத்துக்கு என்ன சீக்ரெட்? ஜென்ரலாக இதுக்கு வந்து வாழ்க்கை வந்து எப்படி செட் ஆகும்? இதுக்கு என்னென்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரங்கள், அதாவது நான் வீட்டிலேருந்தே என்னென்ன பரிகாரங்கள் நான் பண்ண முடியும்? எந்தெந்த தெய்வத்தை வழிபட்டால் என்னென்ன நடக்குன்றதை ஜென்ரலாக பார்க்க போகிறோம் வாங்க. தனுஷ லக்னம் சூப்பர். உங்கள் கட்டத்தில் லா போட்டு 2 கோடு தனுஷ் வீட்டில் இருந்தால் தனுஷ லக்னம் ராசிக்காரங்களுக்கு இது ஒர்க் ஆகும். இவங்களே மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் வரும். ஓகேங்களா? சரி. இந்த லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை ரகசியம் என்ன அப்படின்னா, காலபுருஷத்துக்கே இது வந்து 9ஆம் வீடு. 9ஆம் வீடுன்னா அப்போ என்ன வரும்? உங்களுக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தமாக, கவர்மெண்ட் சம்மந்தமாக, தந்தை சம்மந்தமாக இதெல்லாம் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். சரி, சூப்பர். இந்த வீட்டில் இருக்கிறவங்க மூல நட்சத்திரம் சொன்னால், மூல நட்சத்திரத்தில் பிறந்தது யார்? ஆஞ்சநேயர். இவங்களுக்கு வந்து என்னென்னா குரு வீடு. இது வந்து ஆண் வீடு, நெருப்பு வீடு, குரு பகவானோட ஆதிக்கம். போல்டாக இருப்பாங்க, ஃபயராக இருப்பாங்க. ஆனால் இந்த ஃபயர் எப்படின்னா, இவங்கள வந்து உஃப்னு ஊதி 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 நம்ம ஃபயரை கலப்போம்ல, அந்த மாதிரி இவங்க பொறுமையாக தீபம் மாதிரி எறிவாங்க. தூண்டிக்கிட்டே இருக்கணும். தீபத்துக்கு என்ன பண்ணணும்? தூண்டிக்கிட்டே இருக்கணும். தூண்டி விட்டிங்கன்னா அந்த ரூமுக்கே வெளிச்சம் தரும். அதுதான் இவங்க. இப்போ சிம்மம்லாம் சூரியன் மாதிரி, யாரும் வேணாம் நானே பார்த்துக்கிறேன்னு சூரியன் மேலே வரும். இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து தீபம் மாதிரி யாருன்னா தூண்டி விட்டே இருக்கணும். இப்போ ஆஞ்சநேயருக்கு என்ன? ஆஞ்சநேயர் வந்து சொல்லணும், நீ வாயு புத்திரன், நீ வந்து ராமனுடைய பக்தன், உன்னால் முடியும், நீ பெருசு ஆகுனா தான் பெருசாகிட்டு கடலை தாண்டுவார். இல்லைனா கதையை ஓர வச்சு மெடிடேஷனில் ராமா ராமா ராமன்னு உட்காந்துருப்பார். அதே தான் மூல நட்சத்திரம். அதே தான் தனுசு ராசி. நீங்கள் தனுசு ராசி வீட்டில் பையனை பாருங்களேன், மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே படிடா, படிக்கலாம் வேலை கிடைக்காது, வேலை கிடைக்குன்னா பொண்ணு கிடைக்காது, படிடா, அவனை பாரு இவனை பாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பையன் படிக்க போவாப்புல. ஆனால் படிக்க ஆரம்பிச்சுட்டா சூப்பராக ரேங்க் எடுப்பாப்புல. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, ரொம்ப டிசிப்ளின்டு கேரக்டர். ஏன்னா குருன்னு சொல்லிட்டேன், குருவோட வீடுன்றது டிசிப்ளின். வீட்டில் சொல்லுவாங்களா, நம்ம தங்கமான புள்ளையை பெற்றிருக்கோமா, இந்த மாதிரி ஒரு புள்ளையை பெக்கணுமான்னு தான் சொல்லுவீங்க. அதாவது வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. எங்கள் வீட்டில் யாரும் லவ்லாம் பண்ண மாட்டோங்க, வீட்டில் பார்த்து சொல்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்போங்க. இல்லை எங்கள் வீட்டில் வந்து யாரும் குடிக்கவே மாட்டோங்க. ஒரு எது நல்ல இது கெட்டதாக தப்பான்னு சொல்ல, உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். அந்த பழக்க வழக்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க இந்த தனுசு ராசி. உங்கள் வீட்டு புள்ள ஹானஸ்ட்டு, உங்களுக்கு வந்து நல்ல பேர் வாங்கி தரவங்க தான் இந்த தனுசு ராசி. இவங்க வந்து இதுவும் கவர்மெண்ட் ராசிங்க. நிறைய பேர் இதுலேயும் கவர்மெண்ட்டில் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ப்ரைவேட்டும் நல்ல பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க, ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸ் இருப்பாங்க. மதிப்பு வரும். நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய மதிப்பு வரும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம சபரிமலைக்கெலாம் மாலை போடுறோம், குருசாமின்றோம். குருசாமிக்கு ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வரும். குருன்ற பேர், அந்த குருன்ற பேர் வச்சவங்கெல்லாம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போங்க, அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருத்தர் வருவார், ஹைட்டாக லைட்டாக சிகப்பாக, முகம் ஒரு தேஜஸோடு இருக்கும். அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு மதிக்கணும்னு தோணும். குரு பகவான் யார் யார் மேலே இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் தனுசு ராசி, முகம் தேஜஸ் இருக்கும். அதாவது சிகப்பு கருப்புன்னு சொல்ல, தேஜஸ் ஷைனிங்காக இருக்கும் முகம், காமாக இருக்கும் முகம். நீங்கள் பேசும்போது உங்களை பேச விட்டு கவனித்து அதுக்கேற்ற ரைட்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு குருன்னு சொல்லிட்டேன். எல்லா சக்ஸஸ்ஃபுல் ராஜாங்களும் ஒரு ராஜகுரு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன், எக்ஸிக்யூட்டிவ், பெரிய பொசிஷனில் இருக்கவங்களுக்கும் மென்டர்ஸ் இருப்பாங்க. நம்மளே அவ்வளோ பேருக்கு மென்டர் பண்ணிகிட்ருக்கோம். மென்டர்ஸ் வச்சுருப்பாங்க. குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னுவாங்க. பெரிய ஆளுங்க சக்ஸஸ் ஆகிறத மட்டும்தான் நீங்கள் வெளியே பார்க்குறீங்க. அவங்க எல்லார் பின்னாடி ஒரு குரு இருப்பாங்க. நிறைய பேர் ஜோதிடர்களே குருவாகவும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு நீங்கள் தனுசு லக்னமாக இல்லை தனுசு ராசியாக இருந்தால் உங்களால் மற்றவங்களுக்கு நிறைய பயன். ஏன்னா நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க. இல்லை உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள்
ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது குரு லக்னமோ, ராசியோ தனுசு ராசி, லக்னம் இருந்துட்டா, அவங்க அட்வைஸ் கேளுங்க. அட்வைஸ் கரெக்ட்டா பண்ணுவாங்க. அவங்க கஷ்ட சூழ்நிலை இருந்தா கூட, ஆக்சுவலா நெறைய பேர் அவங்களுக்கு அது பாதிக்கும்னு தெரிஞ்சா கூட, மத்தவங்களுக்கு வந்து அவங்க கரெக்ட்டா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் அ தனுஷ லக்னத்துடைய ஒரு சீக்ரெட். ஊருக்காக இருக்கிற லக்னங்க இது. மத்தவங்களுக்காக அவ்வளோ நல்லது செய்வாங்க. சரி. இதில நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி உங்களுக்கு மோட்டிவேஷன் குடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா சைலன்ட்டா தூங்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப சைலன்ட் ஆயிடுவாங்க. அது இப்பலாம் வந்து எப்படின்னா, அ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது சனி பகவான் உங்கள பார்த்துட்டு இருப்பாரு. குரு பகவான பார்த்துட்டு இருந்தாரு 7ஆம் பார்வையா. அதனால கொஞ்சம் தப்பிச்சிட்டீங்க. அடுத்த வருஷம் குரு பகவான் பார்வை போயிடுச்சு. சனி பகவான் டைரக்ட்டா பார்ப்பாரு. நீங்க இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி 1 வருஷம் பாருங்க. தனுஷ லக்னம், தனுச ராசிக்காரங்க அவ்வளோ அதிகமா தூங்குவாங்க. நார்மலா தூங்குறத விட அதிகமா தூங்குவாங்க. ஏன்னா, இது சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு. இவங்கள வந்து இவங்க தானா அவங்கள மோட்டிவேட் பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதுக்காக நம்ம நெறைய பாடல்கள்லாம் சொல்லுவோம். சரிங்களா? விநாயகர் அகவல் இருக்கு. கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு. இந்த பாடல்லாம் கேட்க கேட்க அவங்க வந்து எப்பவுமே பூஸ்டப்ல இருப்பாங்க. விதைகள்னு பார்த்தீங்கன்னா, மஞ்ச மூக்கடல தட்சிணாமூர்த்திக்கு போடுவோம்ல, இந்த மஞ்ச மூக்கடலைலாம் ஒரு 6 மூக்கடல நீங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல மடிச்ச பாக்கெட்ல வச்சுட்டு இருந்தீங்கன்னா, எனர்ஜி ஏறிட்டே இருக்கும். இவங்கலாம் வியாழக்கிழமை குரு ஹோரையில போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, இல்ல நவகிரகங்கள்ல குரு வழிபாடு, இல்ல எந்த சிவனையாவது சிவனையும் பார்வதியும் போயிட்டு வியாழக்கிழமை குரு ஹோரையில மஞ்ச மூக்கடல குடுத்துட்டு, அத அன்னதானமா குடுத்துட்டு வர, அவங்க வாழ்க்கையில சிறப்பா முன்னேறும். இப்ப வந்து உங்க லக்ன பலன் பார்த்தோம். அது ஏன் லக்ன பலன்? ராசி பலன் பார்த்துருக்கலாம்ல, ஏன் லக்ன பலன்? லக்னம்ன்றது தான் உயிர். லக்னம் தான் உங்க இன்டர்னல் கேரக்டர். ஜோதிடர்கள் நாங்க வந்து பிளான் பண்றது வந்து லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். நீங்க நார்த் இந்தியாலாம் போனா லக்ன பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ராசி பத்திரிக்கா சொல்ல போனா லக்ன பத்திரிக்கா. அப்ப ஏன் சார் ராசி பார்க்கணும் அப்படின்னா, ராசி வந்து உங்களுடைய உடல் பத்தி சொல்றது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது, இந்த ஜென்மத்தில என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது. இன்னும் ராசிக்கு வந்து பலன்கள் சொல்லும்போது தான் குயிக்கா நெறைய விஷயங்கள் நடக்கும். இவரு சொல்றது கரெக்ட்டுப்பா, சொன்னது நடந்துச்சுப்பா அப்படின்றதுலாம் என்னன்னா, ராசி வச்சு பலன்கள் சொல்லும்போது ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதுக்காக சொல்றது. ஆனா நீங்க ஒரு ஜாதகம் எனக்கு கொண்டு வரீங்க. சார் எனக்கு ஒரு ஒரு கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சார். எனக்கு வீட்ல ஒய்ஃபோட பிரச்சனை சார். குழந்தை என்ன சார் படிக்கணும்னு டீப்பா நீங்க கேட்டீங்கன்னா, லக்னத்த வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். லக்னம் தான் உயிர். லக்னம் தான் உங்க கர்மாவ சொல்லும். எதுக்கு வந்திருக்கீங்க? முன்னாடி என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணா நீங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க? அப்படின்றது எல்லாத்தையுமே லக்னம் தான் சொல்லும். ஸோ நீங்க இந்த யாராவது ரொம்ப இத பார்க்குற எல்லாருமே ரொம்ப வருஷமா ராசி பலன் பார்த்துருப்பீங்க. சார் இவரு சொல்றது மேட்சே ஆக மாட்டுது சார். நிறைய பேர் கமெண்ட்ல கூட திட்டியிருப்பீங்க. ராசி பலன் பார்க்கறதுக்கு பதில் எல்லாருமே உங்க லக்னத்த வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்ப நம்மளே மேஷ ராசி அப்படின்றோம்னா, மேஷ ராசி இல்ல. உங்க லக்னம் என்னன்னு பார்த்தா, அந்த லக்னத்துடைய பலன்கள் பாருங்க மேட்ச் ஆகும். ராசி இத விட லக்னத்துக்கு மேட்ச் ஆகும். அது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடவோ, அது அப்படியே ராசி பலன்னே போயிட்டுருக்கு. அது ஆக்சுவல் லக்ன பலன். நீங்க லக்னத்த வச்சு நீ உங்க லக்னம் சிம்ம லக்னமா இருந்தா, அந்த சிம்ம லக்னத்துக்கு இல்ல சிம்ம ராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படி மேட்ச் ஆகும். ஸோ லக்னத்த வச்சு ஒவ்வொன்னா பண்ணுங்க. இந்த ஒரு லக்னத்துக்குமே பஞ்சபூதங்கள் இருக்கு. நான் எல்லாத்துக்குமே ஆண் வீடா, பெண் வீடா, என்ன பஞ்சபூதம் எல்லாம் தெளிவா சொல்லி தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த பஞ்சபூதத்த ஆக்டிவேட் பண்ணவே நீங்க ரொம்ப ஜெயிக்கலாம். அதுக்கான சில தானியங்கள்லாம் இது சொல்லியிருக்கேன். இதையும் தாண்டி நெறைய ஒரு லக்னத்துக்கும் கலர்ஸ் இருக்கு. லக்கி கலர்ஸ் இருக்கு. ஒரு லக்னத்துக்கும் லக்கி அரோமான்னு இருக்கு. அதாவது ஸ்மெல். இப்ப எது கோயில்ல பூ தரும்? வேற எதனா பண்ணியிருக்கலாம்ல. பூவிலேயே ஏன் நறுமணம் தர பூவா தரோம்? பேப்பர் பூலாம் இருக்கு. அதெல்லாம் போடாம எதுக்கு நறுமணம் தரோம்? ஏன்னா பூவால மனச மாத்த முடியும். அந்த பூலேருந்து வர ஸ்மெல்லால மனச மாத்த முடியும். நம்ம வந்து மலர் மருத்துவம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உலக லெவல்ல டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ண விஷயம். ஏதோ ஏன்னா ஜோதிடமே பலாயிரம் வருஷமா இருக்கு. ஆனா சொல்லும்போது ஜோதிடம் பொய். ஜோதிடத்த வச்சு ஏமாத்துறாங்கன்னு ஒண்ணும் சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னு தெரியல. சரிங்களா? அதனால இந்த மலர் மருந்துகள்லாம் புதுசா இருக்கும். இது என்னது? இது ஒரு ஏமாத்து வேலைன்னு ஏமாத்து வேலைன்னு இல்ல. 200 கண்ட்ரிக்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மலர் மருந்துகள். மலர்களால மனச மாத்த முடியும். ஸோ அந்த இப்ப நெறைய வாழ்வியல் பரிகாரங்கள்ல நானு இதுதான் தரேன். ஒரு லக்னத்துக்குன்னு ஒரு மலர் இருக்கு. ஒரு மலரோட நறுமணங்கள் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணி இன்னும் நல்லா ஜெயிக்கலாம். ஒரு லக்னத்துக்குன்னு மெட்டல்ஸ் இருக்கு. இப்ப நான் கையிலலாம் செங்கோல் வச்சிருப்பேன். நெறைய பேர் நெறைய டைம் நான் வேற மெட்டல்ஸ் வச்சிருப்பேன். ஒரு ராசி லக்னம் ஒரு தேவைக்கு ஏத்த மாரி மெட்டல்ஸ் இருக்கு. எந்திரம் பார்க்குறோம். அது ஏன் எந்திரம் பொதுவா செம்புல இருக்கு? தங்கத்துல இருந்தா என்ன? வெள்ளில இருந்தா என்ன? வெள்ளிலயே செய்றாங்க. அது ஏன் வெள்ளில செய்றாங்க?
நம்ம இரும்புல செய்யலாம்ல. பேப்பர்ல வரைகிற எந்திரத்துக்கும், செம்புல வரைகிற எந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கான கடவுள், அந்த கடவுளுக்கான மெட்டல்ஸ் இருக்கு. இதெல்லாம் மெட்டல் தெரப்பீஸ்ல வரும். ஸோ நெறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்க, எடுக்க, எடுக்க ஒவ்வொன்னா எடுக்க, எடுக்க நம்ம வந்து ஜெயிச்சுக்கிட்டே போலாம். பெரிய, பெரிய முன்னேறவங்க எல்லாம் அதான் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். சார் நீங்க சொன்னது நல்லா இருக்கு. நீங்க சொன்னது எனக்கு மேட்ச் ஆகுது. எனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் வாழ்க்கையில முன்னேறணும்னா என் நம்பர் இருக்கு. கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம நெறைய வகுப்புகள் எடுக்கிறோம். பிராக்டிகலா எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை. என்ன பண்ணா எனக்கு சரியாகும்? நான் வீட்ல உக்காந்து, வீட்ல இருக்க சமாச்சாரங்கள வச்சே நான் என்ன பண்ணா ஜெயிக்கலாம்? அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் சொன்னோனே, கால் எடுத்துக்கோங்க. கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாரும் நல்லா இருக்க இந்த திருவண்ணாமலையிலேருந்து அந்த அண்ணாமலையாரும், உண்ணாமலை அம்மாவையும், முருகர் வள்ளி தேவனை வேண்டி உங்களிடமிருந்து உங்கள் ஆசைகளோடு விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வாழ்க வளமுடன்.